நீங்க வந்து டிவிகேல இணைஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். விஜய் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் செங்கோட்டையன் சார், உங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யாரு? மக்கள். அவங்க ஓட்டு போட்டுதான் உங்களை எம்எல்ஏ ஆக்குனாங்க. ஆனால் நீங்க அந்த பதவியை ராஜினாமா செய்யும் போது மக்கள்கிட்ட கேட்டீங்களா சார்? மக்கள்கிட்ட கேட்டீங்களா? அது கேட்டுக்கணுமா இல்லையா? ஓட்டு கேட்கும் போது மட்டும் நீங்க வீடு வீடா, தெரு தெருவா, ரோடு ரோடா, மாடி, குடிசை, டீ கடை, நகைக்கடை, அந்த வீடு, இந்த வீடு, சின்ன வீடு, பெரிய வீடு, மாடி வீடு, குடிசை வீடு, எல்லா வீட்லயும் போய் ஓட்டு கேட்டீங்க. நான் இப்பவும் சொல்றேன் சார், செங்கோட்டையன் சார், நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி சொல்றேன். இப்படி பண்ணலாமா? நீங்களே யோசிச்சு பாருங்க சார். மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமைச்சர் ஆக்கியிருக்காங்க, முதலமைச்சர் ஆக்கிறது கூட முயற்சி நடந்தது. ஆனால் இப்போ நீங்க அந்த ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்களே போய் ராஜினாமா பண்ணிட்டு இப்படி பண்ணலாமா? சொல்லுங்க. என் வீட்டுல அத்தனை ஓட்டு இருக்கு சார். நான் உங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருந்தேன், இவன் போடலான்னு இருந்தான், இவன் போடலான்னு இருந்தான். ஓட்டு கேட்கும் போது மட்டும் மக்கள் ஆகிய நாங்க தேவை, நீங்க ராஜினாமா பண்ணும் போது நான் இந்த மாதிரி ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே சார்? புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய விசுவாசி தான் நானு, விஜய் சாரோட ரசிகர் தான் நானு. எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பிடிக்கும். ஆனால் இப்படி நீங்க யார்ட்டையுமே கேட்காம அவங்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்காக நீங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்க. எத்தனை வருஷமாக உங்க தொகுதியில நீங்க நல்லது செஞ்சு அந்த மக்களுக்காக அதை பண்ணும் இதை பண்ணும் சொல்லி நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்க. ஆனால் கொஞ்சம் கூட நீங்க மக்கள்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம நீங்க பாட்டுக்கா ராஜினாமா பண்ணிட்டீங்களே சார். அப்ப எங்களுடைய ஓட்டுக்கு அதுக்கு மதிப்பே இல்லையா? சொல்லுங்க. நீங்க கேட்கும் போது நாங்க போட்டணும், நீங்க உங்க இஷ்டத்துக்கு ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா அப்ப மக்களாகிய நாங்க எதுக்கு இருக்கோம்? இதை யாருன்னா கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. காரணம் ஜிங்குச்சா 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 அந்த ஜால்ராக்கு மட்டும்தான் அங்க மதிப்பு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கூல் சுரேஷை திட்டுவீங்க இல்லையா? உண்மையா பேசினாக்கா கூல் சுரேஷை திட்டுவீங்க. மனசு வலிக்குதுங்க. அந்த தொகுதி மக்கள் சாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இனிமேல் தயவு செய்து அடுத்து யாராவது ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் யார் யாரு இல்ல, அதாவது முரண்பாடான கருத்து இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அது யாராக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, பாரத பிரதமர் மோடி ஐயாவாக இருந்தாலும் சரி. நான் இப்பவும் சொல்றேங்க, நான் டிவி கேட்க எதிர்ப்புலாம் இல்ல, நான் விஜய் சாரோட ரசிகன் தான். விரைவில் பாருங்க, கூலுன்னு நான் செயின் போடுறதுக்கு காரணம் கூட விஜய் சார் தான். நிறைய பேர் ஒரு தவறான கருத்தை வச்சிட்டு இருக்கீங்க. நான் விஜய் சாருக்கு எதிர்ப்பு, நான் அப்படிலாம் இல்ல, புரியுதுங்களா? நான் விஜய் சாரோட ரசிகன் தான். சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி கூட டிவிகே கூட கூட இணையலாம். அது விரைவில் அறிவிப்பு வரலாம். அதனால ஆமா சார், அதெல்லாம் தாக்குறதுக்கு வேலையே இல்லைங்க. ஏன்னா நான் யாரு? அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண. நான் அவங்க தம்பி மாதிரி, அவங்க அண்ணன் மாதிரி. புரியுதுங்களா? அதனால இந்த கூல் சுரேஷ் பேசினாக்க அவங்க ரசிச்சுட்டா போவாங்க. காரணம், நான் யாரையுமே தாக்கி பேச மாட்டாங்க. இப்ப கூட எம்எல்ஏ பத்தி பேசும்போது கூட நான் தாக்கிலாம் பேசல. என் மனசுல உள்ள உண்மையை சொன்னேன். அவரோட தொகுதியில உள்ள மக்களோட உண்மையை சொன்னேன். எனக்கு எத்தனை பேர் போன் பண்ணி அவரோட தொகுதியில இருந்து கேட்டிருப்பாங்க, என்னங்க நாங்களாம் ஓட்டு போட்டோம், எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன சார்? கட்சி தலைவர், சிஎஸ்கே கட்சியோட தலைவர் கூல் சுரேஷை தாண்டி நான் உங்களில் ஒருவன், மக்களில் ஒருவன், உங்களோட நண்பன். எந்த இடத்துல தவறு நடந்தாலும் அந்த இடத்துல இந்த கூல் சுரேஷ் தட்டி கேட்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளதாலதான் அந்த தொகுதி மக்கள் என்கிட்ட கேட்டாங்க. நான் இப்பவும் சொல்றேன், எம்எல்ஏ அவர்களுக்கு நான் சப்போர்ட் தான், புரியுதுங்களா? அதே மாதிரி டிவி கேட்க நான் சப்போர்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நீங்க கேட்காம ராஜினாமா பண்ணது அது மிகப்பெரிய
தவறு. அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குங்க, புரியுதுங்களா? யார் யார்கிட்ட வேணாலும் சேரலாம், அது அவங்களோட விருப்பம். ஆனால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது நாங்க தானே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதுதான் என்னுடைய ஆதங்கம். மற்றபடி அவர் சார் ஜெயிச்சாலும் சரி, இன்னும் முதலமைச்சர் ஆனாலும் சரி, துணை முதலமைச்சர் ஆனாலும் சரி, எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். துணை முதலமைச்சர் கேளுங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி சாருக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து டிஎம்கே இல்லைங்க, தயவு செஞ்சு 200 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறாதீங்க. நான் ஒரு சக நடிகராக, உதயநிதி சாரோட படத்துல நடித்த நடிகராக, அவரோட ஷூட்டிங்ல சாப்பாடு சாப்பிட்டவனாக, அவரோட ஷூட்டிங்ல சம்பளம் வாங்கினவனாக சொல்றேன் நானு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர் அவருக்கு என் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் இதுல நியூஸ்ல பார்த்தேன், பத்திரிகையாளர்களையும் யூடியூபர்ஸ்களையும் பவுன்சர்கள் தாக்கியதாக ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னாக்கா இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இல்லை என்றால் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே இயங்காது. புரியுதுங்களா? நீங்க செய்யற ஒரு வேலைக்குமே அவங்க வந்து தேவைப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க பவுன்சருங்களை வச்சு அவங்கள தாக்கியது எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த நேரத்தில் ஆதவ அர்ஜுனா சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்குனாக்க அவர் வந்து மன்னிப்பு கேட்க சொன்னதாக ஒரு நியூஸ்லயும் பார்த்தேன். இந்த நேரத்தில் ஆதவ அர்ஜுனா சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தேவை தேவை தேவை. அந்த படம் தான் இப்ப எல்லாரும் பார்த்துட்டு வந்திருக்கான். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. நில்லுக்கு துட்டு, அரண்மனை, இந்த படமெல்லாம் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த ரஜினிகாந்த் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நான் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு ஓப்பனிங் அப்படி கொடுத்தவொன்னே ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ ரசிச்சாங்க. ஒரு சீனில் வந்து அந்த தியேட்டரே அப்படியே குலுங்குச்சு. என்னோட ஆண் உறுப்புல அடிபடும் போது அப்படியே தியேட்டரே சிரிச்சுது. அப்போ வந்து கூல் சுரேஷுக்கு வந்து அந்த இதுவே இருக்கக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சீனை வச்சு மக்களை வந்து ரசிக்க வச்ச இயக்குனர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரும் கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்த படத்தின் கதாநாயகன் தயாரிப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணன் சாருக்கும் பாருங்க, அந்த பேர்ல கூட அந்த கிஷன் மட்டும்தான் வருது, அது முன்னாடி உள்ள பேர் வரமாட்டேது பாத்தீங்களா? அதனால அதுக்கு இதுக்கு எது சம்மந்தம் இல்லை. அந்த கிஷன் வேற அவங்க என் தங்கச்சி தான், அதனால அதுக்கு இதுக்கு எது சம்மந்தம் இல்லை. ரஜினி கிஷன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னோட மாமா பொண்ணு, என்னோட மாமா பொண்ணுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து ஹீரோயின் வந்து கூல் சுரேஷ் கூட ஈடு கொடுத்து நடிக்கணுமா அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் இவங்க நிறைய இடத்துல என்னை வந்து அண்ணா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். இவங்க என்ன அண்ணான்னு சொன்னதுனால என்னோட ரசிகர்கள் அவங்க மருந்த குடிக்கிற நிலைமை கூட வருவாங்க, சூசைட் பண்ணிக்கிற நிலைமை கூட வருவாங்க. அந்த மாதிரி தவறான முடிவு எதுவும் எடுக்காதீங்க. ஏன்னா இது படம். அதனால நான் எப்பவுமே படத்துல நடிக்கிறவங்கள ஹீரோயினா நினைப்பேன், வெளியில வந்தாக்கா என்னோட தங்கச்சியா அக்காவா தான் நினைப்பேன். ஸோ அப்படித்தான் நான் வந்து இவங்களை நினைக்கிறது. இவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நல்லா எனக்கு ஈடு கொடுத்து நடிச்சாங்க. இப்பதானப்பா சொன்னேன் தங்கச்சி அப்படின்னு. ஸோ அப்படித்தான் நான் வந்து இவங்களை நினைக்கிறேன். இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல நடிச்சிருக்க மைனர் குஞ்சு, கோப்ரா, அப்புறம் பொன்னரசியா நடிச்சிருக்க தங்கச்சி, எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள. இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. இந்த 2025 எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்க மனதுக்கு பெரிய மகிழ்ச்சி அடையுது. அதுவும் இல்லாம இதுல பேய் குத்து, அந்த சாங் வந்து பேய் குத்து பேய் குத்து, அந்த சாங்லாம் வந்து ஆமா
அதே மாதிரி இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல கனகா நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கனகா கிடைக்கிறதுக்கு இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாடோட, ஏன்னா அந்த கனகாவா இந்த கனகாவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எந்த கனகா அப்படின்றத நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நன்றி. செகண்ட் ஹீரோவா அது சொல்ல மறந்துட்டேன். இந்த ரஜினிகாந்த் படத்துல கூல் சுரேஷ் 2வது கதாநாயகனா நடிச்சிருக்கான். படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல தெரியும் செகண்ட் பார்ட்ல கூல் சுரேஷ் தான் ஹீரோவா இல்ல ரஜினி கிருஷ்ணன் சார் தான் இன்னொரு ஹீரோவா அப்படின்ற படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு ட்விஸ்ட் அந்த படத்துல இருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அடுத்த படத்துலயாச்சும் என்னோட தங்கச்சியை ஹீரோன்னு ஆக்கிடுங்க. இந்த மைனாக்கு நான் தான் ஒரு பாதுகாப்பான ஆளா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல இப்ப நாய் பிரச்சனை நிறைய இருக்குது. இந்த படத்துல நாய் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஆமா, இந்த படத்துல அந்த நாயை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நாயோட நடிப்பை பார்த்து நீங்க போய் அந்த ரேபிஸ்ட் ஊசி அந்த ரேபிஸ்ட் ஊசி போடுற நிலைமை வந்தா கூட வரலாம். அதனால அதை பார்த்து பாதுகாப்பா இருங்க.